ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இப்போ நீங்களும் ஆன்சர் செஷன் தான் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஸோ நேற்று மத்தியானம் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து 1 மணிலேருந்து எல்லாருமே எவ்வளோ பெரிய மன உளைச்சலில் இருப்பீங்கிறது நல்லாவே தெரியும். மேம் 1 மணிலேருந்துலாம் இல்லை மேம், கொஷின் புக்லெட் வாங்கினதுலேருந்தே அப்படி தான் மேம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ அதனால் நம்மளும் திரும்ப திரும்ப அதவே பண்ண போகிறது கிடையாது. ஸோ நேற்று 1 மணிலேருந்து மொபைலை கையில் எடுத்ததுலேருந்து, அதாவது சென்டரை விட்டு வெளியே மொபைல் ஃபோனை எடுத்ததுலேருந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே தாங்க இருக்குது நமக்கு. ஸோ எப்போவுமே சின்ன விஷயம்னா கூட அவ்வளோ ஃபோன் பண்ணுறவங்க, ஃபோன் காலுங்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இப்போது. நேற்றுங்கிறது ஃபுல்லாக கண்டினியூவாக மெசேஜ் தான், அப்படியே அழுகிற எமோஜியாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ எனக்கு டிஎன்பிஎஸ்சி தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே தெரியாமல் தான் நான்லாம் இருந்தேன். ஸோ இப்போ இதை விட்டுட்டு தான் நான் போகணும், எனக்கு வேறு வழியே கிடையாது. இவங்க இவ்வளோ வச்சு செஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம எப்படி இதுக்கப்புறம் சர்வே பண்ண முடியும்? ஸோ அடுத்து எனக்கு டிஎன்பிஎஸ்சியை தாண்டி எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரில. ஆனால் எனக்கு இதிலே இருக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். மோரோவர் 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட மெசேஜஸ் இதுவாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அதுலேயும் ரொம்ப விரக்தியானது தமிழ்னால தான். ஸோ ஜிஎஸும் மேக்ஸும் உங்களோட கிளாஸஸ் பார்த்து படித்தோம் அண்ட் உங்களோட மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தமிழ் உங்களோட கான்செப்ட் நீங்கள் சொல்லி புரிய வச்சது எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கான்செப்ட் எங்களுக்கு கை கொடுத்துச்சே தவிர அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. என்னடா இதெல்லாம் ஒரு எக்ஸாமாங்கிற மனநிலையில் தான் நாங்கள் இருக்குமே தவிர அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் முழுசாக எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் எங்களுக்கு தெளிவாக புரிய வச்சனால ஒரு 60க்கு மேலே எங்களால் வர முடிஞ்சுது தமிழ் கொஷின்ஸில். அதை மட்டும் நாங்கள் பார்க்கல, அந்த கான்செப்டை நாங்கள் உள்வாங்கிக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அந்த எலிஜிபிலிட்டிக்கான கொஷின்ஸே நாங்கள் க்ராஸ் பண்ணியிருப்போமான்னு தெரில. இதெல்லாமே நானாக சொல்லலைங்க, எங்களுக்கு மெசேஜஸை வச்சு தான் சொல்லிகிட்ருக்கோம். அதுலேயும் அதிகபட்சமாக நம்ம தம்ப்நெயிலில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, 3 வரிகள், அதுதான் அதிகமாக வந்துச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு டிஎன்பிஎஸ்சியே வேணாம், எனக்கு டிஎன்பிஎஸ்சியை தாண்டி எதுவும் தெரியாது, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு தெரில, இருந்தாலும் எனக்கு இது வேணாம் அப்படிங்கிறத மெஜாரிட்டி மெசேஜ் வந்துருந்துச்சு நேற்று. என்னங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே இப்போ வரைக்குமே நமக்கு அப்படி தான் வந்துட்டுருக்கு. சரி, ஓகே தான், 200% உண்மை தான். தமிழில் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. லிட்ரலாக சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எழுத்து சீர்திருத்தங்கள் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த எழுத்து சீர்திருத்தத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்மட் இருக்கும் இல்லையா நம்மளோட தமிழ் எழுத்துக்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய புக்கில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35 வருஷம் முன்னாடி பப்ளிஷ் பண்ண புக்கில் இருந்தெல்லாம் நமக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்டர்நெட்டில் பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய அந்த மாதிரி ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ சோர்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் அந்த மாதிரி 2-3 பேஜஸ் எல்லாமே நாங்களுமே பார்த்தோம். இன்றைக்கி என்ன தான் வழி? அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியை விட்டு ஒதுங்கிக்கிறது தான் இதுக்கான ஒரே வழியா, இல்லை வேறு செக்டார்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது எனக்கெல்லாம் ஏஜ் பார் ஆக போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் புலம்புறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்கள் மேம், நீங்கள் ஏதாவது வீடியோ மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுங்க மேம், ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தயவு செஞ்சு குரூப் 2 நமக்கு வரப்போகுதுங்க. 15ஆம் தேதி நமக்கான நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. தயவு செஞ்சு மனசு தளர விடாமல், மனசு உடையாமல் கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தெரியுது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும் இல்லைங்களா. இப்போ கான்செப்டில் நம்ம நல்லா ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் 6லேருந்து 12 வரைக்கும் புது சமச்சீர் தமிழ் படித்தேன், பழைய சமச்சீர் தமிழ் படித்தேன், அதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டா? அப்போ இனிமேல் அதெல்லாம் நான் தொட வேணாமா? அப்போ நான் மறுபடியும் 100 கொஷினுக்கு முதல்ல தயாராகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட்லாம் கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி யூனிட் 6க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். படித்த எதையுமே அப்படியே விட்டுறாதீங்க. அதை ஒரு ரிவிஷன் செஷனாக தனியாக வச்சுக்கோங்க சைடில். டெய்லி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம பழசாக படித்ததை ரிவிஷன் செஷனாக வச்சுக்கோங்க. தமிழ் இதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இவங்க கொஷின் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. சரி, இப்போ ஜிஎஸ்னால் இங்கே தான் சோர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதை விட்டால் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் அப்படிங்கிறப்ப லக்ஷ்மிகாந்த் புக் படிப்போம். தமிழுக்கான வெர்ஷனுக்கு வேறு ஒருத்தர் புக் நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. மேக்ஸ் அப்படிங்கிறப்ப அதை தாண்டி வரும்போது 6லேருந்து 10ஆம் வகுப்பு தாண்டும் போது RS அகர்வால் புக் படிப்போம். அப்போ தமிழுக்கு ஸ்கூல் புக் இல்லாமல் அவுட் சோர்ஸ்னால் எதை தான் நாங்கள் படிக்கிறது? ஸோ இந்த கொஷின் தான் மேஜராக நமக்கெல்லாம் இருக்கும். ஒரு கொஷின்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க, ஏ சீரீஸ்லேருந்து இதுக்கான ஆங்கில வார்த்தைகளுக்கான நிகரான தமிழ் சொற்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டிக்ஷனரியிலேருந்துலாம் வந்திருக்கு மேம், என்ன மேம் பண்ணுறது இப்படின்லாம் நிறைய பேர் அழுகாத குறையாக பேசியிருந்தீங்க. படித்ததை சைட் பை சைட் ரிவிஷனில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் யூனிட் 7ல் இருந்து 15 கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க தமிழுக்கு. அந்த யூனிட் 7மே 10ஆம் வகுப்பு தரம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 15 கேள்விகளும் முழுமையாகவும் வர கிடையாது. ஸோ இது எல்லா ஆதங்கங்களும் எங்களுக்கும் இருக்குது, அது எங்களுக்கும் புரியுது. அதுக்காக இந்த ஃபீல்டை விட்டு நம்ம வெளியேறதான் ஒரே முடிவுங்கிறது கிடையாது. ப்ரைவேட் ஜாப் போகணுமா? கண்டிப்பாக போங்க. இந்த குரூப் 2 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கடந்துருவோம் நம்ம. இன்னும் ஒரு 2 மாதம் தான். ஜூலை 15 நோட்டிஃபிகேஷன், செப்டம்பர் 28 நமக்கு எக்ஸாமும் வரப்போகுது. நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை கொடுப்போம். புதுசாக என்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணலாம், வேறு வழி இல்லை.
இப்போ இந்த கணம் காணம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டீரியலை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துடணும். இந்த களி வந்துருந்துச்சு இல்லைங்களா, ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டீரியல்லாம் கொடுத்துடணும். ஸோ இது வந்து மெட்டீரியலுக்கான ப்ரொமோஷன் வீடியோனா கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க. ஸோ சோர்ஸஸ் வந்து நிறையவே நமக்கு இருக்கிற சோர்ஸஸை யூஸ் பண்ணி இப்போதைக்கு நம்ம படிப்போம். இப்போதைக்கு குரூப் 2 வந்து நம்ம கொஞ்சம் கடக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு வரீங்கன்னா அது அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுவே தான் ரிப்பீட்டட் ஆகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் கூட நீங்கள் உங்களோட மைண்டை வந்து ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படித்ததை டச் பண்ணாமல் தயவு செஞ்சு இருக்காதீங்க. 6லேருந்து 12 தமிழ் வரை படிச்சிங்கன்னா அதை திரும்ப நல்லா படிச்சிருப்பீங்க தான், கண்டிப்பாக ஃபிங்கர் டிப் வச்சுருப்பீங்க தான். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி நமக்கு யூனிட் 6க்கு வந்து ரொம்பவே கை கொடுக்கக்கூடியது தாங்க அது. ஸோ அதை வந்து ரிவிஷனில் வச்சுட்டே இருங்க. அதை டச் விட்டுட்டோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு மறுபடியும் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து இல்லை, இந்த மாதிரி டஃப்பாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தான் வருதுன்னா அதை திரும்ப முதல்ல நம்மளால் A to Z வந்து படிச்சுட்ருக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸஸ் எல்லாத்தையும் சைட் பை சைடு வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ உள்ளே வந்துட்டோம், நம்மளோட எஃபர்ட்ஸை கொடுத்துட்டோம். அதை மொத்தமாக 0 லெவலுக்கு நம்ம கொண்டு போக வேணாம். அதை தான் நான் உங்களுக்கு வந்து திரும்ப சொல்ல நினைக்கிறேன். நான் ஒரு தடவை கல் எறிஞ்சேன், அது எனக்கு பயன் கொடுக்கல, அதனால் நான் கல் எறியறதை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஏங்க நான் என்ன ஃப்ரெஷராங்க ஒரு கல் எறிகிறதுக்கு, நான்லாம் 10-15 கல் எரிஞ்சிட்டேங்க அப்படின்னா இவ்வளோ கல் எரிஞ்சிருக்கீங்க, இன்னும் அடுத்து ஒரு கல் எறிவோம். குரூப் 2க்கான கல்லை நம்ம எரிஞ்சு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் எந்த சேனலோட மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ எவ்வளோ பெரிய மோட்டிவேட்டர்கிட்ட நீங்கள் போய் பேசினாலுமே இப்போ இருக்கக்கூடிய மனநிலைக்கு நமக்கு அடுத்து எதுவுமே வேணாம்ப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 4-5 நாள் இல்லை ஒரு வாரம் கூட உங்களோட மைண்டுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு வேறு வழி கிடையாதுங்க. இன்னும் வந்து 75 நாளில் நமக்கான குரூப் 2ங்கிறது வந்து வந்துடும். இப்போ கொடுத்த எஃபோர்ட்டோட அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஓகே நீங்கள் இப்படிலாம் ஆப்பு வச்சிங்களா, அந்த ஆப்பை நாங்கள் தள்ளி விட்டுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரெடி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே நம்ம டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.